தவ பாத பங்கஜம்னு ஆள வந்தார் பாடினார். எம்பெருமானுடைய திருவடி இணைத்தாமரைகள் தான் மேலான செல்வம். அந்த செல்வம்தான் நமக்கு கதி என்று புரிந்து கொண்டு எப்போது விபீஷணன் புறப்பட்டு போனானோ அப்போதே அவன் செல்வ விபீஷணன் ஆயினன். இதுதான் மேலான செல்வம். இது மட்டுமே கிடையாது. லக்ஷ்மணன் காட்டுக்கு புறப்படுறார் பாருங்க. ராமன் கிளம்பினார், லக்ஷ்மணன் பின்னாடி போறார். பூர்வேத்யுரஸ்தி முதல்லையே அவர் என்ன பண்ணிவிட்டார்னு சொன்னால் திருமஷீரைர் அலங்கிருதா, ராமனுக்கு முன்பாகவே மரவுரி தரித்து கொண்டு தயாராக இருந்தான். ராமன் காட்டுக்கு போறாருன்னு தெரிஞ்சு போச்சு. அவர் காட்டுக்கு போறாருன்னு தெரிஞ்ச உடனே இவர் போய் மகுடத்தை கழட்டி வச்சார். அணிகலன்களை எல்லாம் அகற்றினார். பெரிய போஷாக்கு ரொம்ப ஓஹோன்னு உடுத்தின்னு இருக்கார். ஆடையெல்லாம் அதெல்லாம் கழற்றி வைத்தார். ஒரு சாதாரண மர உரி காவி உடை தரித்தார். ஜட்டாமுடி போட்டுட்டார். தயாரா நிற்கிறார். அப்ப பார்த்துட்டு மகரிஷி என்ன தெரியுமா எழுதிட்டார்? இவரா, ஆஹா, கூட ராமனோட போறாரா? லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னஹான்னார். செல்வந்தனான லக்ஷ்மணன். இவருக்கு இதே வேலை போல் இருக்கு. ஓஹோன்னு இருக்கிறச்செல்லாம் ஒருத்தனையும் செல்வந்தன்னு சொல்றதே கிடையாது. எல்லாத்தையும் வச்சுட்டு ஏதோ ஓட்டாண்டி போல ஒருத்தன் நின்றுட்டு இருக்கான். அப்ப பார்த்துட்டு செல்வந்தன் செல்வந்தன் அவனை வெறுப்பேத்தரா போலவே சொல்லிட்டு இருக்காருனால், ஐயோ, இதுதானே உண்மையான செல்வம். ராமன் பின்னோடே போக வேண்டும், கைங்கரியம் பண்ண வேண்டும்ங்கிற அந்த மனோபாவம் இருக்கு பாருங்கோ. அதை காட்டிலும் மேலான செல்வம் மற்றொன்று உண்டா? அதனால தான் செல்வ வீடனன் என்று அவன் அழைக்கப்படுகிறான். ஸ்ரீராமாயணத்திலே யுத்த காண்டத்திலே வருகின்ற விபீஷண சரணாகதி, அடியன் கீழேயே சொன்னேன். சரணாகதியை பற்றித்தான் ராமாயணம் முழுக்க முழுக்க பேசுகிறது, மூதலிக்கிறது. முதல்ல தேவர்கள் சரணாகதி, அது முதலிலே வருகிறதா? மேல மேல தொட்டு தொட்டு பற்பல சரணாகதிகள். லக்ஷ்மணன் பண்ணிய சரணாகதி, பரதன் பண்ணிய சரணாகதி, சுக்ரீவ சரணாகதி. இதுல ஒரு சமத்காரம் இருக்கு. சுக்ரீவ சரணாகத்தினா ரெண்டு அர்த்தம் சொல்றா. ராமன் சுக்ரீவனிடத்திலே பண்ணிய சரணாகதி ஒன்று, சுக்ரீவன் ராமனிடத்திலே பண்ணிய சரணாகதி ஒன்று. அது ரெண்டுமே அதிலே இருக்கிறது. ராமனே சமுத்திரராஜனை குறித்து பண்ணிய சரணாகதி அது ஒன்று இருக்கிறது. காக்க சரணாகத்தின்னு ஒன்று இருக்கு. நிறைய சரணாகதி. இதில் இறுதியா வருவதுதான் விபீஷண சரணாகதி. அதற்குள்ளே நாம் போவதற்கு முன்பு சரணாகதியை பற்றி முக்கியமாக இன்னொன்று தெரிஞ்சுக்கணும். சரணாகதியை பற்றி என்ன சொல்றான்னால், கேட்ட பலன்களை எல்லாம் தரவல்லது சரணாகதி. நல்லா கேட்டுக்கோங்க. ஆனால் இது நீங்கள் கேட்டுக்கிறதுக்கு முன்னாடி நான் இன்னொரு விஷயமும் உங்களுக்கு சொல்கிறேன். பகவான் இடத்துல எதையுமே கேட்கக்கூடாதுங்கிறத நல்லா கேட்டுக்கோங்க. இது முதல்ல தெரிஞ்சுக்கணும். அவர் இடத்துல நாம் எதையும் கேட்கவே கூடாது. ஒருத்தர் சொன்னார், என்ன சுவாமி இப்படி சொல்லிட்டீரே, இதுக்கு நீர் சிம்பிளாக இனிமேல் நீ கோயிலுக்கே வராதேன்னு சொல்லியிருக்கலாம்னார். அப்போ இவர் கோயிலுக்கு வரதே கேட்கறதுக்கு தான் வந்துட்டு இருக்காருன்னு அர்த்தம். கோயில்கள் நம்ம ஏதோ புதுசு புதுசாக கேட்பதற்காக கிடையாது. இதுவரைக்கும் கொடுத்தவைகளுக்கு நன்றி சொல்வதற்காகத்தான் கோயில்களை தவிர இனிமே புதுசாக எதுவும் வேணும்னு கேட்கறதுக்காக கோயில் கிடையாது. முதல்ல இதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். நாம் என்ன நினச்சோங்க, பக்கத்தில் ரொம்ப அழகான கோயில் இருக்குது, இன்றைக்கி சாயங்காலம் போயிட்டு வரலான்னு இருக்கேன்னா பெருமாள் தலையை சொல்லிவார். ஐயோ, சாயங்காலம் வந்துருவானே, 4:30 மணி ஆச்சுன்னா வரேன்னு சொல்லியிருக்கான், இன்னும் என்னென்ன வேணும்னு கேட்டு அழ போகிறானுன்னு. டெய்லி 4:30க்கு போயிட்டு இருக்கேன் சுவாமி, 30 வருஷமாக 4:30 மணிக்கு கோயிலுக்கு போயிட்டு இருக்கேன்னார். நான் போய் பெருமாள்கிட்ட சொன்னேன், 30 வருஷமாக வந்துட்டு இருக்காராமே, ரொம்ப சந்தோஷமா. என்னத்த சந்தோஷம், 4:30 மணி ஆச்சுனாலே எனக்கு பீத்தியை கலப்புறதுன்னார் பெருமாள். இப்போ உங்கள் வீட்டுக்கு நான் டெய்லி வந்து 4:30 மணிக்கு வந்து 10,000 கொடுங்கன்னு கேட்டுட்டே இருந்தால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? நல்லா யோசனை. நீங்கள் கொடுக்கல, அது வேறு விஷயம். கொடுக்கலைன்னா கூட மணி என்னாச்சு 4 ஆச்சா, நான் இப்படி போயிட்டு 5 மணிக்கா வரேன், இல்லைனா அது வந்துடும். எல்லாருக்கும் தெரியும், ஏன்னா டெய்லி வந்துட்டு இருக்கேனே. அந்த பயம், நாம்பளாவது எங்கேயாவது போயிட்டு வரேன், 1 மணி நேரம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டாவது போகிறோம். அவர் எங்கே போவார் பாவம்? இங்கே தான் நம்மளை பார்க்கணும்னு வந்தவர் 4:30 மணி ஆச்சுனாலே மோபாயில் கையை வச்சுன்னு உட்காந்துருப்பார். இன்றைக்கி வந்து நான் எனக்கு தெரியாதா கொடுக்கணுமா வேண்டாமான்னு நான் பார்த்து செய்ய மாட்டேன்னா, நம்பிக்கை வேண்டாமா, தரேன்னு சொன்ன அப்புறம் திரும்ப திரும்ப கேட்டுட்டே இருக்கக்கூடாது. கையை இப்படி வச்சுட்டு இருக்கிறதுக்கே காரணம் சொல்கிறா பெருமாள். ஏன் இப்படி கையை வச்சுட்டு இருக்காருன்னா, நீ சரணாகதி திரும்ப திரும்ப பண்ணாதேங்கிறார். காப்பாத்துன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டியோ இல்லையோ, நான் ஒன்றும் செவிடு கிடையாது, மறதியும் கிடையாது, எனக்கு நான் பார்த்துக்கிறேன். நீ அப்பப்போ கேட்டுன்னு இருந்தா, ஏன் சுவாமி நான் ஏதோ கேட்டு போகிறேன் என்னன்னா, ஐயோ உனக்கு நம்பிக்கை இல்லையோன்னு எனக்கு சந்தேகம் வருது. வருமா வராதா? இப்போ அம்மா நீ எனக்கு மம்மு போடுவியான்னு குழந்தை காத்தாலும் ஒரு வாட்டி கேட்டால் பரவாயில்ல, திரும்ப திரும்ப கேட்டுருந்தா நீங்கள் திரும்பி என்ன சொல்லுங்கன்னா, இத்தனை நாளாக உனக்கு என்ன சோறு போடாது தான் நான் விட்டுட்டேன்னா, உனக்கு பசி எப்போ எடுக்கும் எப்போ எடுக்காது உன்னை விட எனக்கு நன்னா தெரியும்னு அம்மா சொல்லுவாளா பட்டாளா? அதை போல தான் கையை அப்படி வச்சு என்ன சொல்கிறேன், திரும்ப திரும்பலாம் கேட்காதே, காப்பாற்று காப்பாற்றுன்னு அடிக்கடி வந்து சொல்ல வேண்டிய தேவை கிடையாது. அவர் இப்படி கையை வச்சுட்டு இருக்கிறதுக்கு நிறைய அர்த்தம் இருக்குது. ஒருத்தர் சொன்னால் நம்மளை நீ மூடின்றுன்னு சொல்கிறார், அதுவும் உண்மை. எதுவும் கேட்காதே, நீ பாட்டுக்கு இரு, நான் பார்த்துக்கிறேங்கிறார் அவர். நீ நான் வாய் மூன்று இருக்கணும் இல்லையோ, நீ வாய் மூன்று, எனக்கு தெரியும், சமயம் பார்த்து செய்கிறேன் அப்படின்னு கையை காண்பிச்சுட்டு இருக்காருனால் அதிலே நமக்கு நம்பிக்கைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ எதுக்கு சொல்ல வந்தேன், கோயிலுக்கு போகிறோன்னா முதல்ல எதுவும் கேட்கவே கூடாது. சரி, சரணாகதி நம்ம ஒரு உந்துதல்னாலே துன்பங்கள்னால சரணாகதி பண்ணுறோன்னா, கேட்டார் ஒருத்தர், சரணாகத்தின்னா சுவாமி எதனா குறிப்பிட்ட பலனுக்கு தான் சரணாகத்தியா சுவாமி, மோட்சம் வேணும்னா தான் சரணாகத்தியா, போகிறதுக்கு தான் வழியா?
காஞ்சிபுரத்தில் கீர்த்திமூர்த்தி மகாவித்வான், காஞ்சி பிரதிவாதி பயங்கர மன்னங்கராச்சாரிய சுவாமி, ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்தில் பெரிய வித்வான், பெரிய ஆச்சாரியர், ஜெகதாச்சாரிய சிம்மாசனாதிபதினு கொண்டாடப்படுகிறவர். அந்த சுவாமி ஒரு சமயம் ஒரு ஜோசியரை பார்த்தார். காழியூர் ஜோசியர் அப்படின்னு அவருக்கு பெயர். ஒரு பெரியவர், இன்னைக்கு இல்லை, ரொம்ப பெரியவர் அவர். அந்த நாளில் சுமார் அடியன் சொல்றதெல்லாம் 60-70 ஆண்டுகளுக்கு முன்பு ஒருத்தர் வாழ்ந்திருந்தார். அவ 2 பேரும் ஒரு இடத்துல சந்திச்சுண்டா. சந்தித்த போது இந்த காஞ்சி சுவாமி பிரதிவாதி பயங்கரன் சுவாமி அவரை பார்த்து கேட்கிறார், அடியன் கூட தான் பெருசு பெருசாக உபன்யாசங்கள்லாம் பண்ணுறேன், நிறைய பேர் வரா, கூட்டத்துக்கு ஒன்றும் குறைவே கிடையாது. ஆனால் ஜோசியம்னா மக்கள் ஓடுறா போல இந்த உபன்யாசங்களுக்கு வருது இல்லையே, ஏன்னு கேட்டார். இப்போ நாங்கள்லாம் விமான பயணம் பண்ணும்போதெல்லாம் பக்கத்தில் யாராவது வந்து உட்காந்தா கண்டிப்பாக எங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்பா. இந்த மாதிரி உட்காந்துருக்கோன்னு வச்சுக்கோங்களேன், சார் நீங்கள் ஜோசியரான்னு ஒரு கேள்வி கேட்பா. நான் இல்லைன்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் ஒரு எழுத்து கூட எங்கிட்ட அவர் பேசவே மாட்டார். இதே நான் ஆமான்னு சொல்லியிருந்தேன்னா 2.5 மணி நேரம் என்னை அவர் விடவே மாட்டார். இதுதான் உண்மை. ஆமாம் எனக்கு ஜோசியம் தெரியும்னு சொல்லிட்டேன்னா, இல்லை நான் ஒரு சமய பிரச்சாரகர், உபன்யாசங்கள் பண்ணுறவேன்னு சொல்லிட்டா, அப்படி திரும்பிட்டு அப்படியா அப்படின்ட்டு திரும்பிட்டு விட்டார்னா என் பக்கம் அவர் பார்க்குறதே கிடையாது. ஆமாம் ஜோசியர் தான் நீங்கள் சொல்லி பாருங்கோ, உங்களை அவர் விடவே மாட்டார். நம்பர் வாங்கிப்பார், என்ன பண்ணணும், என்ன பிராயஷ்சித்தம், இப்படித்தான் பல பேரை ஜோசியர்களாக ஆக்கியிருக்கா. பல பேர் ஜோசியர்களாக ஆகலை, ஆக்கப்பட்டிருக்கா. அதுதான் நிஜம், இதுதான் நிஜம். இப்போ 4 பேர் என்னை பார்த்து கேட்டால் நான் கூட என்ன சொல்கிறேன், 5ஆம் தடவை என்ன யோசிப்பேன், நாம் வந்து இந்த மாதிரி சமய பிரச்சாரக்கர் உபன்யாசம் பண்ணுறோன்னா ஒருத்தரும் பேசவே மாட்டேங்கிறா, ஒரு வார்த்தைக்கு நாம் ஜோசியர்னு தான் சொல்லி பார்ப்போமேன்னு சொன்னால், நான் இப்படி பண்ணலை, நான் பெருமாள் அனுகிரகத்தில் வருங்காலத்துலையும் பண்ணக்கூடாது. ஒரு வார்த்தைக்கு நான் சொல்கிறேன், நான் சொன்னேன் அவர் இறங்கி போச்சே ஒரு 10,000 கையில் கொடுத்துட்டு போனார்னு வச்சுக்கோங்க, 5 தடவை மிஸ் பண்ணிட்டோமேன்னு தோணுமா தோணாதா? நன்னா யோசிச்சு பாருங்க. இப்போ என்னை கெடுத்தது நான் கெட்டு போனேன்னா அவர் கெடுத்தாரா? அவர் தான் கெடுத்தார். நான் என்ன சொல்கிறேன், நான் உபன்யாசகன்னு சொன்னேன்னா ஒரு 2 நிமிஷம் தான் பேசேன். சுவாமி நீர் எதை பற்றி பேசுகிறீர், எப்படி ஜனங்களுடைய இது இருக்குது, இதெல்லாம் கேட்டுண்டாருன்னு ஒரு 5 நிமிஷம் கேட்டுட்டு கூட சரி நாம் வேறு ஏதோ கேட்கணும், நம்ம கஷ்டத்துக்கு எதனா பிராயசித்தம் சொல்லுவாரான்னு நினச்சோம். இவர் அந்த துறை இல்லை போல் இருக்கு. அதுக்காக அப்படியே விருட்டுன்னு பேச்சை வெட்டிடாமல் 2 நிமிஷம் பேசியாச்சு போரும்னு முடிவெடுத்தா கூட அது நல்ல முடிவு. ஆனால் நான் ஜோசியன் இல்லைன்னா பேசவே கூடாதுன்னு முடிவெடுத்தா அது ரொம்ப தப்போ இல்லையோ? நானாக வந்து உங்ககிட்ட பேச சொன்னேன், நீராக பேசிவிட்டா திரும்ப அப்படி திருப்பி விட்டீரேன்னு எனக்கு ஒரு வருத்தம் இருக்குமா இருக்காதா? அதுதான் பிரதிவாதி பயங்கர சுவாமி கேட்டார். நாங்கள் உபன்யாசம் பண்ணால் கூட்டமெல்லாம் வரது, இருந்தாலும் ஜோசியம்னா ஏற்படுற அந்த ஆர்வம் மற்றதில் வரதில்லையேன்னா, பேப்பர் வாங்குறோன்னா அந்த ஒரு மேஷம் ரிஷபம்னு போட்டிருக்கிறத பெரும்பாலும் யாரும் அதை கடந்து செல்வதில்லை. சும்மா நாளாவது படிச்சுடுவா. நேற்று படிச்சு நடந்துதான்னு கேட்டு பாருங்கோ. எங்கே நடந்தது? நடந்துட்டு இருந்த நானே விழுந்தேன்னார் ஒருத்தர். ஒன்றும் நடக்கலை, நான் தான் விழுந்தேன்னார். அது போட்டிருந்ததா அதெல்லாம் ஒன்றும் போடலையே. அப்போ இன்றைக்கி என்னத்துக்கு பார்ப்பானேன்னா, ஐயோ காசு கொடுத்து பேப்பர் வாங்குறோம், இந்த 4 எழுத்தையாவது படிச்சுடுவோன்னு ஒரு ஆசைன்னார் அவர். அதை கண்டிப்பாக பார்க்குறா. இவர் கேட்டார், உமக்குன்னா கூட்டம் அவ்வளோ வருது, எனக்குன்னா ஏன் வரல? அவர் சிம்பிளாக முடிச்சுட்டார், நீர் போகிறதுக்கு வழி சொல்கிறேன், நான் இருக்கிறதுக்கு வழி சொல்கிறேன்னார். உபன்யாசங்களில் திரும்ப திரும்ப என்ன பேசுவா, மோட்சம்தான் இறுதி இலக்குன்னுவா. ஐயோ சுவாமி முதல்ல அது போகிறோம் நாங்கள், இப்போ இருக்கிறதுக்கு ஏதாவது வழி சொல்லும்னா நீர் போகிறதுக்கு வழி அந்த நாளில் சொல்லுவா. யாரோ ஒரு ஆச்சாரியர் சமாஸ்ரயணம் பண்ணி வைப்பாராம். சமாஸ்ரயணம் பண்ணிண்டாத்தான் ததியாராதனத்தில் இடம் கொடுப்பார், சாப்பிட்றதுக்கே இடம் கொடுப்பார். அந்த நாள் இந்த நாளை போலெல்லாம் இல்லை, ரொம்ப கஷ்டம். சாப்பாடுங்கிறது பெரிய சவால். இங்கே இருக்கிற வயசான வாழ்க்கையை கூட பல பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். அது சாப்பாடுங்கிறது பெரிய கேள்விக்குறி. ஒரு நாள் கடந்து போகிறது, குழந்தைகள்லாம் ஆற்றுல நிம்மதியாக சாட்டுதுன்னு சொன்னால் அளப்பரிய சாதனை அது. நாளைக்கு அப்படியே நடக்குமான்லாம் நிச்சயமாலாம் சொல்ல முடியாது. இன்றைக்கி ஆச்சு ஏதோ நடத்தி கொடுத்துட்டார், நாளைக்கு பார்த்துக்கலாம். இப்போ ரொம்ப குறைஞ்சி போச்சு. முன்னெல்லாம் அக்கம் பக்கத்தில் போய் கொஞ்சம் பருப்பு இருக்கா, கொஞ்சம் சக்கரை இருக்கா, கொஞ்சம் அரிசி இருக்கான்னு கேட்டுன்னு போயிட்டே இருப்போம். அதுவும் இந்த சில பொருள்லாம் வெள்ளிக்கிழமை வாங்கக்கூடாதுன்னுலாம் சொல்லுவா. ஆனால் சில பேர் பக்கத்தாத்துலேருந்து கண்டிப்பாக வெள்ளிக்கிழமை வந்து அதுதான் வேணும்னுவா. தர்ம சங்கடமாக இருக்கும் நமக்கு. கொடுத்துருவோம், கொடுத்துட்டு ஒரு நாள் முழுக்க வச்சுருப்போம். இப்போ வெள்ளிக்கிழமையுமா வந்து இதை போய் கேட்டு வாழ்ந்துட்டு போகிறா, இது ரொம்ப அவளுக்கா தெரிய வேண்டாமான்னா அல்ல, அவள் தெரிஞ்சுதான் வந்து வாங்கிட்டே போகிறவாளாவும் இருப்பா. அதுவும் சொல்ல முடியாது. இப்போ நீங்கள் வெள்ளிக்கிழமையாக கண்டிப்பாக போய் வாங்கிக்கணும்னு சில பேர் இருப்பா. அதெல்லாம் இப்போ விட்டு போச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ எல்லாம் கையிலே வச்சு ஒரு தட்டுனா வீட்டில் கொண்டு வந்து கொடுக்குறதுக்கு ஆள் ஏற்பட்டு போச்சு இப்போது. அதனால் எல்லாம் இன்றைக்கி ரொம்ப சுலபமாக போச்சு. அந்த நாள் அப்படி இல்லை. ஒருவேளை சாப்பாடு கிடைக்கிறதுங்கிறது பெரிய சிரமமான காரியம். அது நடந்துடுத்துனா பெரிய சாதனை. முடிஞ்சாச்சு, இன்னி போது நடத்திட்டார், நாளைக்கு எப்படி இருக்கோ பார்த்து கொள்ளலாம். எதுக்கு சொல்ல வந்தே, அந்த நாளில் இத்தனை சிரமங்கள் எல்லாம் இருந்தது. வாழ்வதுங்கிறதே பெரிய ஒரு சவாலான ஒரு கேள்வியாக இருந்தது. மருந்துகள்ங்கிறது இத்தனை கிடையாது, இத்தனை பிரச்சனைகள். அதனால தான் இறப்பு சதவிகிதம் ரொம்ப அதிகம். இந்த நாளில் எல்லாத்துக்கும் மருந்து பாருங்க உடனே கண்டுபிடிச்சுட்டே இருக்கான்னா, அதனால் என்னாச்சு, பெரிய பாப்புலேஷன் குரோத்து கண்ட்ரோல்லையே இல்லை. யாரும் வந்தவா போக மாட்டேங்கிறாங்கிறது பெரிய பிரச்சனையாக இருக்குது. எல்லாம் வராளே தவிர இறப்பு சதவிகிதம்ங்கிறது பெரிய தடுமாற்றத்திலே இருக்கிறது. அப்படிங்கிற போல ஒரு காலச்சூழ்நிலை நிலவுகிறது. அப்போ மோட்சம் அப்படின்னுட்டா, சுவாமி அது போகிறப்போ போய்க்கிறோம் சுவாமி, சரணாகதி பண்ண இப்போ மோட்சத்துக்கு தான் சரணாகதியா, அது பண்ணுறவன் பண்ணிட்டு போகிறான்,
கிடையவே கிடையாது. என்ன கேட்டாலும் தரும். அதை பிள்ளலோகாச்சாரியர் பெரிய லிஸ்ட் போட்டு கொடுக்குறார். தர்மபுத்திராதிகள் பாண்டவர்கள் சரணாகதி பண்ணா, கண்ணன் கிட்ட போய் நம்ம மோட்சம் வேணும்னா கேட்டா, ராஜ்யம் வேணும்னு கேட்டா, காக்கம் காளியன் இதெல்லாம் சரணாகதி பண்ணித்து மோட்சம்னா கேட்டா பிராணனை காப்பாத்தி கொடுன்னு கேட்டான். கஜேந்திரன் சரணாகதி பண்ணினா, அதுக்கப்புறம் லக்ஷ்மணன் சரணாகதி பண்ணினா, விபீஷணன் சரணாகதி பண்ணினா, பெருமாளே சரணாகதி பண்ணார் கடலை தாண்டி போகணும்னு. திருப்புல்லானிக்கு போய் சேவிச்சு பாருங்க. தர்பசயன ராமன் தர்பத்துல கிழக்கு நோக்கி படுத்தவராய் 3 நாள்கள் பட்டினி இருந்து சரணாகதி பண்ணான் பெருமாள். ரொம்ப ஆச்சரியமான சரித்திரம் இது. விபீஷணன் வந்தான் பாருங்க, அவனையும் கூட்டத்துல சேர்த்துண்டாச்சு. புதுசா வந்திருக்கான் அவன், இப்பதான் அவனை சேர்த்துட்டு இருக்கா. கம்பெனியில புதுசா ஜாயின் பண்ணியிருக்கார் அவர், இன்னைக்கு தான் வந்திருக்கார் அவர். அப்ப பெரிய அதிகாரிகள் முதலாளிகள்லாம் உட்காந்து பேசிட்டு இருந்துச்சு. இந்த புதுசா வந்தவா சட்டுன்னு எல்லாம் வாயை திறந்துட மாட்டா. அவ வேலையை என்னன்னா எல்லாரும் வாயும் பார்த்துட்டே இருக்கணும். இவர் இப்படி சொல்றாரா, அவர் அப்படி சொல்றாரா, இவர் கத்துக்கிற இடத்துல தானே இப்போ இருக்கார். அவர் எதனா யோசனை சொல்ல வந்தா அல்ல அப்படி இறங்க பாப்பா. இன்னைக்கு தானே வந்திருக்க, நாங்கள் இன்னைக்கு இந்த பேசுறதுக்கு 8 வருஷம் ஆயிருக்கு எங்களுக்கு, நீ ஒரு 8 வருஷம் வாய் மூடு இன்று அப்படிங்கிற போல ஒரு பார்வையாலேயே பேசிடுவா. அவருக்கும் புரியும், சட்டுன்னெலாம் வாயை திறந்துட மாட்டார். இல்லைன்னா அதிக பிரசங்கின்னு பேரை வச்சுருவா. விபீஷணன் இன்னைக்கு தானே வந்திருக்கான், எல்லாம் பேசிட்டு இருந்தா, எப்படி நாம கடலை கடக்கிறதுன்னு பேசிகிட்டே இருந்தா பாருங்கோ. விபீஷணன் பாவம் கொஞ்சம் அதிக பிரசங்கி ஆயிட்டார். அவர் என்ன நினைச்சுட்டார், நாம வந்தோம் சரணாகதி பண்ணோம் ராமன் கிடைச்சுட்டார், இவர் ஏன் இப்போ கவலைப்பட்டு இருக்கார், கடலை தாண்டணும் அவ்வளவுதானே, சரணாகதி பண்ணால் கடலை தாண்டி விடலாம். நேர போனார், பெருமானை சரணாகதி பண்ணு கடலை தாண்டி விடலாம். பெருமாள் நினைச்சுட்டாராம், நான் சரண்யன், நான் சரணாகதி பண்ண முடியாது, என் காலில் எல்லாரும் வந்து விழணுமே தவிர நான் போய் ஒருத்தன் காலில் விழ முடியாது. எல்லாரும் விழுந்தா அவரவர்களுக்கு உரிய பலன்களை தருகிறவன் நானே போய் ஒருத்தர் காலில் விழறதுங்கிறது சரி கிடையாது. இதை விபீஷணனுக்கு சொல்லலாம், இங்கே வாப்பா பக்கத்துலேன்னு கூப்பிட்டு தோளில் கை போட்டு சொல்லலாம். ஆனால் அது என்ன தெரியுமா அர்த்தமாகும், இன்னைக்கு தானே வந்தே அதிக பிரசங்கித்தனம் பண்ணாதே, ஒன்றும் தெரியலைன்னா ஓரமாக நில்லுன்னு அர்த்தமாயிடும். இப்போ ராமன் கூட்டு விபீஷணனை சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்க, நீ வாய் மூண்டு அங்கே நில்லு, தெரிஞ்சா பேசி, இல்லாட்டி அப்படி நில்லுன்னு சொல்கிறா போல ஆயிடுமோன்னு இவருக்கு ஒரு கவலை ராமனுக்கு. அதனால் அவர் என்ன நினச்சிட்டார், குழந்தை பாவம் சொல்கிறான், இதை நான் செஞ்சால் இது எனக்கு பலன் தராதுன்னு எனக்கு நன்னா தெரியும், இதை நான் செய்யக்கூடாதுன்னு எனக்கு நன்னா தெரியும், அவன் சொல்கிறான் அவன் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு நான் பண்ணுறேன்னார். எவ்வளோ நல்ல விஷயம் பாருங்க இது. அந்த பக்தன் சொன்ன வார்த்தை அவன் சொன்னாங்கிறதுக்காகவே அது பிரயோஜனம் இல்லைன்னாலும் நான் பண்ணுறேன். அப்போ பெருமாளே சரணாகதி பண்ணியிருக்கார். அப்போ சரணாகதிங்கிறது ஒரே பலனைத்தான் தரும்னெல்லாம் கிடையாது, நீங்கள் என்ன பலனை வேண்டினாலும் அது தரும். இதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. எனக்கு ஒரு யோசனை வந்தது, சொன்னார் அவர் என்ன பலனை கேட்டாலும் தரும்னு சொன்னார். இன்னைக்கு ராத்திரி நல்லா மனமுருக வேண்ட வேண்டும் பெருமானிடத்திலே, பெருமானே உன்னை விட்டால் எனக்கு வேறு கதியே கிடையாது, பக்கத்து வீட்டுக்காரர் சொத்து முழுவதும் நாளை காலை என்னுடையதாக ஆக வேண்டும், அவர் வீடு உள்பட அப்படின்னு ஒரு வார்த்தை நான் சொல்லிட்டேன்னா, மனமுருக வேண்டினேன் சரணாகதி பண்ணினேன், பலிக்குமானால் கண்டிப்பாக பலிக்காது. என்ன சுவாமி சரணாகத்தின்னா என்ன கேட்டாலும் தரும்னு சொன்னீரேன்னால், இதே ஸ்ரீராமாயணத்தில் பரத சரணாகதி எடுத்துக்கோங்க. என்ன சுவாமி செல்வ வீடனன்னு தலைப்பு, நீர் சரணாகதி பேசிட்டு இருக்கீர், இப்போ பரத சரணாகத்தின்னா இதெல்லாம் புரிஞ்சுண்டாத்தான் நமக்கு விபீஷண சரணாகதியே புரிய வரும். பரதன் சரணாகதி பண்ணினான், சித்திரக்கூட்டத்தில் ராமன் இருக்கிறார், அவன் நேராக வந்துட்டான். வந்து ராமனிடத்தில் பலவாறாக நிர்பந்தித்தான், பிரார்த்தித்தான், தயவு பண்ணி கூட வாங்கோ, அயோத்திக்கு வந்துடுங்கோ, நீங்கள் தான் ராஜாவாக இருக்கணும்னு கேட்டானா கேட்கலையா? முறையாகத்தானே பெருமானை திருவடி பற்றினான். ஏன் நடக்கலை? போயிருக்கணுமா வேண்டாமா? இதுக்கு 2 விதமாக சமாதானம் சொல்கிறா. முதல் சமாதானம், பரத சரணாகதி பலித்ததுன்னா, இல்லை சுவாமி இது பலிச்சதுன்னு தான் சொல்லணும்னா. ஏன்னா ஸ்ரீராமாயணத்தில் ஸ்லோகம் எப்படி இருக்குன்னா, அவன் பாதுகைகளை வாங்கி கொண்டு ரதத்திலேறி புறப்பட்ட போது சந்தோஷமாக சென்றான்னு ஒரு வார்த்தை இருக்கு. வந்து கூப்பிட்டான் ராமனை, ராமன் வரலன்னார். உடனே அவன் என்ன பண்ணான், பாதுகைகளை வாங்கிட்டு போனான். இதான் யாரோ ஒருத்தர் என்கிட்ட சொன்னார், நல்ல அம்மா பிள்ளை சுவாமி, ஒரு அம்மா காட்டுக்கு துரத்தினா ஒரு பிள்ளை வந்து செருப்பையும் வாங்கிட்டு போயிட்டான்னார். அவன் செருப்பை வாங்கிட்டெல்லாம் போல, அவன் கொண்டு வந்த பாதுகைகளை அணிவித்து திரும்ப பெற்று சென்றான். பாதுகைகளை அணிவித்து திரும்ப எடுத்துட்டு போனான் அவன். அப்போ போகிறச்சே ரதம் ஏறினான் பாருங்கோ, சந்தோஷமாக ரதம் ஏறினான். இந்த ஒரு வார்த்தையை பிடிச்சுன்னுட்டா. அதை வச்சு என்ன சொன்னா, போச்சே சந்தோஷமாக போயிருக்காருன்னு சொல்லப்பட்டிருக்கு, அப்படின்னா சரணாகதி பலித்தது அப்படின்னு தானே பொருள். சந்தோஷமாக போயிருக்காரே அவர், சந்தோஷமாக போனார். சரி, ராமன் என்ன சொல்கிறாரோ அதை நாம் கேட்கணுங்கிற ஒரு நிலைப்பாட்டிலே அவர் இருந்தார், அதனால் சந்தோஷமாக போனார். பரத சரணாகதி பலிக்கலேங்கிறது தான் நிஜம்.
இப்போ இன்னொரு கேள்வி வருகிறது, நீர்தான சுவாமி சரணாகதி பண்ணா எல்லாம் நடக்கும், பெருமாள் நன்மையே செய்வார், யாவும் கொடுப்பார், இத்தனையும் சொன்னீரே, பரதன் முறையாகத்தானே பிரார்த்தித்தான், ஏன் நடக்கவில்லை? இங்கதான் சரணாகத்தினுடைய மர்ம முடிச்சுகளை நம்முடைய பெரியவர்கள் அவிழ்க்கிறார்கள். ரொம்ப அழகா சொல்றா, சரணாகத்தினா என்னன்னு புரிஞ்சுக்கோ, அவன் அபிப்பிராயத்தாலே எது சரி என்று அவனுக்கு படுகிறதோ அதைத்தான் நாம் வேண்ட வேண்டும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அவர் அபிப்பிராயத்தால் அது சரின்னு இருக்கணும். பரதன் வந்து வேண்டினான் திரும்ப வான்னா அவர் அபிப்பிராயத்தால் அது அவருக்கு சரின்னு படலை. அதுக்கு பல காரணங்கள். ஒன்று, தேவர்கள் பிரார்த்தனை பண்ணி நீ போய் ராவணனை முடிக்கணும்னு அனுப்பிச்சு வச்சிருக்கா. இன்னைக்கு பரதன் சரணாகதி பண்ணான்னுட்டு நான் திரும்ப போயிட்டேன்னு சொன்னால் அந்த சரணாகதி ஃபெயில்யூர் ஆகுமா ஆகாதா? இப்போ அவர் அதையும் பார்க்கணும் இல்லையோ. இப்போ இதெல்லாம் வைத்து பார்க்கும்போது சரணாகதியினுடைய இலக்கணம் என்னன்னு கேட்பீர்களாகில், சரணாகதி என்னால் இறைவனுடைய திருவுள்ளத்தை அனுசரித்து நாம் எதொன்றை வேண்டுகிறோமோ அது சரணாகதி. இதை நன்றாக நினைவிலே வைத்துக்கொள்ள வேண்டும். இப்போ விபீஷணன் வந்தான், வரத்துக்கு முன்னாடி நடந்த ரொம்ப ஆச்சரியமான விஷயங்கள். மந்திரிகளுடைய சபையை கூட்டினான் ராவணன்னு பார்த்தோம் இல்லையா? அதுக்கு முன்னாடி நடந்ததை யுத்த காண்டம் எப்படி வருணிக்கிறதுனால், இப்போ ராவண சபை, அங்கே பல பேர் கூடியிருக்கிறார்கள். அங்கே பல பேரிடத்துல அவன் ஆலோசனைகளையும் ராவணன் கேட்கிறான். அதுக்கு முன்னே ராமனுடைய புலம்பல்னு ஒன்று இருக்கு. கடற்கரையில் ராமன் அமர்ந்திருக்கார். இது அழகாக வர்ணிக்கிறார், கம்பரும் அழகாக சொல்றார். நல்ல இதமான தென்றல் காற்று வீசுகிறது, கடல் பேரிரைச்சலோட சப்திக்கிறது. அந்த அலை எறிகின்ற கடல் ஒல்லியோ பேரிரைச்சலோடே பெரிய சத்தமாட்டம் கேட்கறது. அந்த கடல்லேருந்து பெருகுகின்ற அந்த காற்று இருக்கிறதே, அது கடலின் பிள்ளை. கம்பர் எப்படி வர்ணிக்கிறார் பாருங்கோ, கடலோட பிள்ளைங்கிறார் அந்த காற்றை. ராமன் பார்த்தானாம், இது இணையா ரெண்டு பேர் ஜோடியா யாராவது இங்க இருக்கான்னா இந்த சத்தமும் இந்த காற்றும் அவர்களுக்கு ஆனந்தத்தை தரக்கூடும். நானும் மனைவியை விட்டு பிரிந்து இங்கே கவலைப்பட்டு கொண்டிருக்கிறேன். இந்த கடலுடைய இந்த பேரோசை, இந்த காற்று, இதெல்லாம் லக்ஷ்மணா என்னை வெகுவாக நலிகின்றது அப்படின்னு ராமன் சொல்லுகிறார். இதை கம்பர் இங்க சொன்னதுல ஒரு உட்கருத்து இருக்கிறது. தாயார் யாரு? கடலுடைய மகள், அலை மகள்னு அவளுக்கு பெயர். உன் பொண்ணை நீ எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்க. ராமன் கேட்குறானா கடலை பார்த்துட்டு, உன் பெண்ணை நீ எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்க, அவளை இழந்துட்டு நான் இப்போ வேதனைப்பட்டு இருக்கேன். நீ எனக்கு மாமனார், உனக்கு எத்தனை திமிர் இருந்தா இத்தனை சப்தித்து கொண்டு இந்த அலை எறிந்து நீ என்னுடைய வேதனையை இன்னமும் கூட்டுவாய்? உனக்கு தான் புத்தி இல்லை. என் மைத்துனன் காற்று என கடலின் பிள்ளைன்னு சொன்னேன் இல்லையோ, என் மைத்துனன் ஸ்தானத்தில் இருக்கிறவனவன், அவன் கூட என் வேதனையை புரிஞ்சிக்கவே இல்லையே. உங்கள் பெண்ணையும் உன் சகோதரியையும் பிரிந்து நான் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறேன். நீங்கள் என்னை இங்கனம் ஹிம்சிப்பது தகுமா அப்படின்னு ராமன் கேட்டாருங்கிறத நயமாக கம்பர் கம்பராமாயணத்திலே எடுத்து உரைக்கிறார். அதுக்கு மேலத்தான் ரொம்ப ஆச்சரியமாக ராவண சபையிலே என்னென்ன பேச்சு நிகழ்ந்தது அப்படிங்கிற அந்த மந்திராலோசனை அது ரொம்ப நீண்ட நெடியதாக செல்லுகிறது. அதில் சில பேர் ராவணன் இடத்துல என்ன தெரியுமா சொல்கிறா, நீங்கள் ஒன்றும் பெருசாக பயப்படலாம் வேண்டியதில்லை, ஒரு குரங்கு வந்து துவம்சம் பண்ணிட்டு போயிடுத்துங்கிறதுக்காக மனிதர்களுக்கு நாம் பயப்பட வேண்டிய தேவை கிடையாது, மனிதர்களை கண்டு அஞ்ச வேண்டிய தேவை கிடையாது. கும்பகர்ணன் இருக்கிறான், இந்திரஜித் இருக்கிறான், நமக்கு என்ன பெரிய கவலை இருக்கிறது, நாம் பார்த்து கொள்ளலாம். நீர் எப்படியேனும் சீதையை அடைந்து சௌக்கியமாக இருக்க வேண்டியது. அப்போ ஒருத்தன் சொல்கிறான், நீர் பலாத்கரித்தாவது சீதையை அடையலாமேங்கிறான். என்ன இப்போ ஏன்னா ராவணன் சொல்கிறான், அவளுக்கு 1 வருஷம் டைம் கொடுத்துருக்கேங்கிறான். நான் அழைச்சிட்டு வந்ததுலேருந்து 1 வருஷம் என்னுடைய ஆசைக்கு இணங்குவதற்கு நான் நேரம் கொடுத்திருக்கிறேன், அதுக்கப்புறம் நான் பொறுமையாக இருக்க மாட்டேன் அப்படின்னு வீரவசனம் எல்லாம் பேசுகிறான். அதை கேட்டுட்டு தான் ஒரு அரக்கன் சொல்கிறான், நீ இப்போவே ஏன் பொறுமையாக இருக்கணும்னு நான் கேட்குறேன், இப்போவே போய் அவளை துன்புறுத்தியாவது பலாத்கரித்தாவது அவளை அடையலாமே அப்படின்னு வார்த்தை சொல்கிறான். ராவணன் அவனை பார்த்து மெதுவாக பேசுகிறான், இதெல்லாம் என்ன எனக்கு தெரியாத சமாச்சாரமா, இதிலே நான் நிபுணனாகத்தான் ஒரு காலத்திலே இருந்தேன், எவ்வவற்றையெல்லாம் நான் அடைந்தேனோ அவ்வவற்றையெல்லாம் நான் பலாத்கரித்துத்தான் அடைந்தேன். ஆனால் ஒரு சமயம் என்ன ஆயிடுத்து, எங்கோ பிரம்மாவை பார்க்கறதுக்குன்னு போன இடத்துல புஞ்சீகஸ்தலைன்னு ஒருத்தி, அவளை பார்த்தேன், அழகிலே சிறந்தவளாக அவள் இருந்தாள், அவளை அடையணுங்கிறதுக்காக நான் அவள் மேல் விழுந்து அவளுடைய விருப்பமின்றியே அவளை புணர்ந்தேன். இதை பிரம்மா பார்த்தார், பிரம்மா கிட்ட போய் அவள் ஓன்னு அழுதா. பிரம்மாவுக்கு ஓஹோன்னு கோபம் வந்துருத்து, எனக்கு ஒரு சாபம் கொடுத்தார், எவளொருத்தியை அவள் விருப்பம் இல்லாமல் சென்று நீ நாடுவாயாயின் அக்கணமே உன்னுடைய தலை வெடித்து சுக்குநூறாக கடவது. இந்த சாபந்தான் எனக்கு பெரிய தடையாக இருந்துருக்கு, இல்லைன்னா நீ வந்து புத்தி சொல்லிட்டு இருக்க பாரு இப்போ
அவளை எப்படியா பலாத்காரம் பண்ணியாவது அடைஞ்சுடு. இதெல்லாம் எனக்கு தெரியாத சமாச்சாரமா, நீ சொல்லும்படியா அடுத்து என்னுடைய அந்த சாப கதையை சொல்கிறேன் அப்படின்னு அதையும் அவன் சொல்லுகிறான். கும்பகர்ணன் ரொம்ப அழகான வார்த்தைகளை எடுத்து சொல்லுகிறான். சாதாரணமாக அதுமோ விபீஷணனை பற்றி எல்லாம் நிறைய பேசுகிறோம். ஆனால் கும்பகர்ணன் பேசிய ஓரோரு எழுத்தும் பொன்னே போல் போற்ற தகுந்தவை. அவன் ரொம்ப அழகான வார்த்தையெல்லாம் சொல்கிறான். அதையே நாம் பெருசாக கொண்டாடலைன்னா அதெல்லாம் சொல்லிவிட்டு அவன் அங்கேயே இருந்துட்டான். அதுதான் பிரச்சனை. விபீஷணனை போல் இந்த பக்கம் வந்திருந்தான்னு வச்சுக்கோங்க, அவனையும் தூக்கி கொண்டாடி இருப்போமோ என்னமோ. கம்பன் காட்டும் கும்பன்னே ஒரு விஷயம் பேசலாம். அத்தனை கம்பன் சொல்கிறார் கும்பன் பேசிய விஷயங்களை எல்லாம். கும்பகர்ணன் அழகாக வார்த்தை சொல்கிறான். அண்ணா சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதே, பிரச்சனை வருவதற்கு முன்பு பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு மந்திராலோசனைன்னு நடத்தலாம். நீ பிரச்சனை வந்த அப்புறம் மந்திராலோசனைன்னு கூப்பிட்டுருக்கியே, இது ஒன்றும் பிரயோஜனமே கிடையாது. இப்போ ஆற்று வெள்ளம் நகரத்துக்குள்ளே புகுந்தாகி விட்டது. இதுக்கு மேலே இதில் நாம் தத்தளித்துத்தான் தீர வேண்டும், வேற வழி இல்லை. இத்தனையும் சொல்லிட்டு கடைசியில் சரிவா பார்த்து கொள்ளலாம், உனக்காக சண்டையிடுவதற்கு நான் தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் புறப்படுவதற்கு தயாராகிறான். கடைசியில் விபீஷணன் எழுந்து நல்வார்த்தைகளை எல்லாம் அவன்தான் பேசுகிறான். உயர்ந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்லுகிறான். அதில் அழகான வார்த்தைகள்லாம் சொல்கிறான். நம்ம ஊரில் எப்பவும் யாகங்கள்லாம் நடத்துறியே, நீ தான் ஒன்றும் அதுக்கெல்லாம் ஒன்றும் குறையே வச்சது கிடையாது. உனக்கு தெரிந்தாற் போலே வேதம் இன்னொருத்தருக்கு தெரியாது. நீ பெரிய அறிவாளி, யாகங்களை செவ்வனே நடத்துகிறவன். எப்பவும் என்ன கமகமான அந்த யாகத்தீயிலிருந்து வாசனை வரும் தெரியுமா? இப்போ போய் பார், அந்த மாதிரி வாசனையெல்லாம் இல்லை. ஏதோ கெட்ட நாற்றம் தான் அதிலிருந்து வீசுகிறது. அது ஒன்றாச்சா? காகங்கள் அடிக்கடி கரைகின்றன. இப்படி பல விஷயங்களை அவன் பேசுகின்றான். பல சகுனங்களை எடுத்து சொல்லி, எனக்கு என்னமோ நம்முடைய நகரம் ஒரு பெரிய ஆபத்திலே இருப்பதாகத்தான் தோன்றுகிறது. நீ சீதையை அழைத்து கொண்டு வந்திருக்கிறாயே, அவள் எப்பவும் உன்னை பார்த்தா இப்படி கையை நீட்டி நீட்டி பேசுகிறாளோ இல்லையோ, அங்கேயே நில்லுன்னு இப்படி கையை நீட்டுறாளோ இல்லையோ, இதை பார்த்தா உனக்கு என்ன தோன்றது? ராவணன் சொன்னான், கையை நீட்டி தடுக்கிறான்னு தோன்றது. ஐயோ, ஐந்தலை நாகம் நானுன்னு சொல்லிட்டு இருக்காவே, அவளை நீ புரிஞ்சுக்கவே இல்லை. ஒரு சர்ப்பத்தை பிடிச்சு நீ கொண்டு வந்து வைத்திருக்கிறாய், அது விஷத்தை கக்காமல் விடாது, நம் அனைவரையும் ஒழிக்காமல் விடாது அப்படின்னு பல உபதேசங்களை செய்கிறான். அன்றைக்கு ஒன்றுமே அவன் பேசவில்லை. ராவணன் எதிர்த்து அன்னைக்கு ஒன்றும் பெருசாக பேசவே இல்லை. எல்லாத்தையும் கேட்டுட்டு போயிடுறான். விபீஷணன் என்ன நினச்சிட்டான், நேற்றுக்கு அவ்வளோ பேசினோம், காது கொடுத்து கேட்டால் போலத்தான் தெரிகிறது, திரும்ப இன்னைக்கும் போய் பேசுவோம் அப்படின்னு அடுத்த நாள் கார்த்தால போகிறான். போனால் ஒரு பெரிய ரத்தின சிம்மாசனத்தை அவனுக்கு போட சொல்கிறான் ராவணன். அப்போ பல வார்த்தைகள் அவன் பேசும்போது கடைசியில் ராவணன் மெதுவாக சொல்கிறான், என்னுடைய பராக்கிரமத்தில் எனக்கு அளவற்ற நம்பிக்கை இருக்கிறது. நான் ராமனை கண்டெல்லாம் அச்சங்கொள்ளவே இல்லை. எதுவாகிலும் பார்த்து கொள்ளுவது, சீதையை அடைந்தே தீருவது, அவர்களிடத்திலே கொண்டு போய் விடுவதாக நான் ஒருபோதும் எண்ணவே மாட்டேன். இப்படிங்கிற வார்த்தைகளை எல்லாம் பலவாறாக அவனும் சொல்லுகிறான். இந்திரஜித்து சொல்கிற வார்த்தை பாருங்க. அவன் சொல்லிட்டான், நீர் சிறிய தகப்பனார், அதனால் பேச்செல்லாம் சிறுசாக இருக்குதுன்னுட்டான். சிறிய தகப்பனார் சித்தப்பா விபீஷணனை பார்த்து சொல்கிறான், நீர் சிற்றப்பா சிறியவர், பேச்சும் சிறுசாத்தான் இருக்குது, நம்ம பராக்கிரமத்தை நீர் தெரிந்து கொள்ளவில்லையே. அப்போ விபீஷணன் அழகாக இந்திரஜித்தை பார்த்து ஒரு வார்த்தை சொல்கிறார், நீ பிள்ளைன்னு ராவணன் நினச்சிட்டு இருக்கான். பிள்ளையெல்லாம் கிடையாது, அவனை முடிப்பதற்காகவே காலனே பிள்ளையாக பிறந்திருப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன். உங்களுக்கெல்லாம் எதிர்காலத்தை பார்க்குற அந்த சாமர்த்தியம் சக்தியே இல்லை. எனக்கு எதிர்காலம் கண்முன்னே படம் போலே விரிகின்றது, எல்லாத்தையும் நான் பார்க்குறேன், அதனாலே சொல்லுகிறேன். கடைசியில் ராவணன் விபீஷணனை பார்த்து சொல்கிறான், உன்னை அன்றைக்கே நான் தண்டித்திருக்க வேண்டும். அந்த குரங்கை கொன்னுடுறேன்னு நான் முடிவெடுத்தேன். நீ தான் தூது வந்த குரங்கை ஏதும் செய்யக்கூடாதுன்னு என்னை தடுத்தாய். அப்படி தடுத்ததுனால தான் இத்தனை பிரச்சனையும் ஏற்பட்டிருக்கிறது. இப்போ சொல்கிறேன், இந்த வானரத்தால் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லா பிரச்சனையும் உன்னால தான் வந்திருக்கிறது. துவாம் து திக் குலபாம்சனம்னு சொல்லிட்டு உன்னை இந்த ஊரை விட்டே போ என்று நான் உத்தரவிடுகிறேன், என் கண்முன் நிற்காதேன்னு வார்த்தை சொல்லிட்டான். இதுதான் தக்க தருணம்னு அவனும் உயர கிளம்பினான். இது ரொம்ப அழகாக வர்ணிக்கிறார். எண்ணம் வசந்தது, அவனும் ஒசர கிளம்பிட்டான். அவன் எண்ணம் வசந்ததோ இல்லையோ, இந்த இடத்த விட்டுடணும், இனிமேல் இங்கே இருத்தல் தகாதுன்னு முடிவெடுத்தான். எண்ணம் உயர்ந்த எண்ணம் வாய்க்க பெற்றவனாக ஆனான். அதனால் அவன் மேலே போகணும்னு நினைக்கலையான். அந்த எண்ணம் ஏற்பட்டவாறே அவன் தானாக மேலே போயிட்டான். கூட 4 பேரை அழைச்சிண்டான். சதுர்பிஸ்ஸஹ ராட்சசைஹி ஆஜகாம முகூர்த்தேன எத்திர ராமஸ்ஸ லக்ஷ்மணஹ, எவ்விடத்திலே லக்ஷ்மணனுடன் கூட ராமன் இருக்கிறானோ அவ்விடத்திற்கு விபீஷணன் வந்தான். அது என்ன, ராமன் இருக்கிற இடத்துக்கு வந்தான்னு சொன்னால் போறாதா? லக்ஷ்மணனோட ராமன் இருக்கிற இடத்துக்கு போனார்னு முக்கியமாக சொல்லணுமான்னா, தம்பி சொல் கேளாத இடம் விட்டு தம்பி சொல் கேட்கும் இடம் வந்தான். அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. தம்பி சொல் கேளாத இடம், இங்கே தான் இவன் மன்றாடினானே, ராவணன்கிட்ட இத்தனை வார்த்தைகள் சொன்னான், அதெல்லாம் கேட்கவே மாட்டேன், என் இஷ்டப்படித்தான் நடப்பேன்னு சொல்லிட்டானோ இல்லையோ. விபீஷணன் யோசனை பண்ணான், தம்பி வார்த்தைக்கு இங்கே மரியாதையே இல்லை, அப்போ எங்கே போகணும்?
தம்பி வார்த்தைக்கு மரியாதை இருக்கிற இடத்துக்கு போகணும் அப்படின்னு முடிவெடுத்துட்டார். எத்திர ராமஸ்ஸ லக்ஷ்மணஹா, லக்ஷ்மணனுடன் ராமன் இருக்கிற இடத்திற்கு. உத்பபாத கதாபாணிஹி சதுர்பிஸ்ஸஹ ராட்சசைஹி, 4 ராட்சசர்களை கூட கூப்பிட்டுட்டான். அதுனா 4 பேர்னா அவ்வளோதான் வந்தா. அவன் எல்லாரையும் கூட்டான், மீதி பேர்லாம் வரமாட்டேன்னுட்டா. அதான் அங்கே போனால் அதுக்கு வேற ராவணன் அடிக்க போகிறான். நாளைக்கு ராவணன் ஜெயிச்சுட்டான்னா நீங்கள்லாம் அந்த பக்கம் போனவா தானேன்னு அதுக்கு வேற தண்டனை கொடுப்பான். அது வாழ்வோ சாவோ இங்கேயே பார்த்துக்கிறோன்னு பல பேர் சொல்லிட்டா. 4 பேர் கூட வருவதற்கு தயாராக இருந்தார்கள். இப்போ கட்சி தாவினா ஒரு அணியிலேருந்து இன்னொரு அணிக்கு போனால் ஆதரவாளர்களுடன் இணைந்தார். பார்த்துருக்கீங்களோ இல்லையோ? தனியாக போனார்னே காட்ட மாட்டா, ஆதரவாளர்களுடன் இணைந்தார்னுவா. அதுக்கப்புறம் ஒரு பெரிய நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருக்கார். என்னென்னா, அளவில்லாத அவருடைய ஆதரவாளர்களை திரட்டி கொண்டு வந்து தாய்க்கழகத்திலே தன்னை இணைத்து கொண்டார் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவார். அவளை பற்றிய செய்தி அன்றைக்கி ஒரு நாள் தான் வரும். அதுக்கப்புறம் அவள் இருக்காளா போனாளா என்ன ஆனால் அவர் வந்தாரே ஒன்றுமே தெரியாதுன்னு வச்சுக்கோங்க. பெரும்பான்மை நிலை அப்படித்தான் இருக்கும். பல பேர் எங்கே போனான்னே தெரிஞ்சிருக்காது. பெரிய கூட்டமாக வந்தார் என்ன இல்லை அவர் பல பேர் 10,000 பேரை கூட்டின்னு வரேன்னு சொன்னாராம். கடைசியில் 2-3 பேர் தான் வந்தா போல் இருக்கு. அதனால் தலைவர் கடும் அப்செட் அப்படின்னு போட்டிருப்பா. அது மாதிரி மேலே ஹெட்டிங் பார்த்தா தலைவர் கடும் அப்செட். எந்த தலைவர் எதனால் அப்செட்டுன்னு கீழே படித்து பார்த்தா இதெல்லாம் போட்டிருப்பான்னு வச்சுக்கோங்க. அதை போல் விபீஷணன் அழைச்சின்னு போனால் 4 பேர் தான் வந்தார். ஆனால் தலைவர் கடும் அப்செட் எல்லாம் ராமன் ஆகலை. ஒருத்தன் வந்தாலும் சரி, ஆசாமி வந்தாலும் சரி, நானே கத்தின்னு வருகிறவனை ஒருபோதும் கைவிட மாட்டேன். சகிருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி ச யாச்சதே அபயம் சர்வபூதேபியோ ததாமி ஏதது விரதம் மமா, இதுதான் என்னுடைய விரதம். நான் சங்கல்பம் செய்து கொண்டு அமர்ந்திருக்கிறேன். ஒரு கால் சரணம் என்று உரைத்தவனை ஒருபோதும் கைவிடேங்கிறது ராமனுடைய அபிப்பிராயம். அதனால் 4 பேரோடு வந்தான். கையில் கதை எடுத்துன்னு வந்தார். நான் கேட்டேன், கதையெல்லாம் என்னத்துக்கு சுவாமி? கதையாக ராமனை பற்றி பேசிட்டு போக வேண்டியிருக்க, கதை எடுத்துகிட்டு போவானே இப்போது? அவர் சொன்னார், இல்லை கதை சேர்த்துக்கலன்னா அடிக்கிறதுக்கு தான்னார். ராமன் மேலேயே அதை பிரயோகம் பண்ண போகிறாரு. அப்போது ஐயோ விபீஷணனை போய் அப்படி சொல்ல முடியுமா? சம்பிரதாயத்தில் ஸ்ரீ விபீஷண ஆழ்வான்னு பேர். இந்த ஏத்தம் பாருங்க, யாராவது ராவண ஆழ்வான்னு சொல்கிறோமா? கம்ச ஆழ்வான் சொல்கிறது கிடையாது. ஸ்ரீ விபீஷண ஆழ்வான்னு இவனுக்குத்தான் பேர். ஏன்னா பெருமாண்டத்தில் அத்தனை ஆழ்ந்தவர். பகவான் பெரிய சமுத்திரத்தை போல இருக்கார்னு சொன்னால் அந்த சமுத்திரத்திலே ஆழ அமிழ்ந்தவர்கள் அவர்களைத்தான் ஆழ்வார். சம்பிரதாயத்தில் ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்தில் எதுக்கு ஆழ்வார் ஆழ்வார்னு ஏன் சொல்கிறோன்னா, எம்பெருமானாகிற அந்த ஒரு பெரிய ஜலாசயம், பெரிய சமுத்திரம், அதில் ஆழ அமிழ்ந்தவர்கள் எவர்களோ அவர்களே ஆழ்வார்கள். அப்போ ஸ்ரீ விபீஷண ஆழ்வான், ஸ்ரீ பிரகலாத ஆழ்வான், அக்ரூர் ஆழ்வான், இவர்களுக்கெல்லாம் எப்படி அழகாக பேர் அமைஞ்சிருக்கு பாருங்க. அந்த விபீஷண ஆழ்வான் அவன் எத்தனையோ நன்மைகளை எடுத்து சொல்லியும் அவன் கேட்கவில்லை ராவணன். இதைத்தான் சொல்கிறா, தாய்க்கும் மகனுக்கும் தம்பிக்கும் இவர்க்கும் இவர் அடிபணிந்தார்க்குமே இரே இவையுள்ளது. அழகமணவாள பெருமாள் நாயனாருங்கிற ஆச்சாரிய ஹிருதயத்திலே சாதிக்கிறார். அம்மா உபதேசம் பண்ணுறா, தாயார் உபதேசம் பண்ணுறா ராவணனுக்கு. மகன் பிரகலாதன் தமப்பனாருக்கு உபதேசம் பண்ணுறான், தாய்க்கும் மகனுக்கும் தம்பிக்கும். விபீஷணன் தமையனுக்கு உபதேசம் பண்ணுகிறான். இவர்க்கும் நம்மாழ்வார் நமக்கு உபதேசம் பண்ணுறார். அடிபணிந்தார்க்கும், நம்மாழ்வாருடைய அடிபணிந்து உய்ந்தவரான ராமானுஜர், மாறன் அடிபணிந்து உய்ந்தவன், அவரும் நமக்கு உபதேசம் பண்றார். இதை எப்படி தெரியுமா வர்ணிப்பா? எரிகிற வீட்டிலே ஏதேனும் கிடைக்குமோ என்று எதிர்பார்ப்பவர்களைப் போலே. இதை சொல்லி இன்றைய உபன்யாசத்தை முடிச்சுடுறேன். அதனால் ஒரு 5 நிமிஷம் பொறுமையாக கேட்டுக்கோங்க. எரிகிற இப்போ உங்களுக்கு பெரிய ஆறுதலாக இருக்கும். 5 நிமிஷம் சொல்லிட்டார், இப்போ முடிச்சுடுவார். ஏன்னா பல உபன்யாசங்களில் நாங்கள் ஒரு 10 நிமிஷம் தாமதமாக போனோம்னா எங்களுக்கு ஒன்று தோணும். என்னென்னா, இவர் வரதே 1/4 மணி லேட்டாக வராரு, விடுறது எப்போ விடுவாரோன்னு ஒரு பயம் வந்துடும். நியாயமான பயம்தான், இல்லைன்னு சொல்லலை. நான் ஒரு 5 நிமிஷம்தான். எரிகிற வீட்டிலே ஏதேனும் கிடைக்குமோன்னு எதிர்பார்ப்பவர்களைப் போலே. என்னன்னு சொல்கிறேன், நம்ம தெருவிலேயே ஒரு வீடு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. 12 காலமாக பூட்டி கிடக்கு. யாரது என்னென்னலாம் தெரியும். கதவெல்லாம் பார்த்தா நல்லா தேக்குமர கதவாட்டம் இருக்குது. அது மேலே போட்டிருக்கிற அந்த பீமெல்லாம் பார்த்தா நல்ல பெரிய வசந்த ரக கட்டையாட்டம் இருக்குது. உள்ளே என்ன இருக்குது ஏது இருக்குதுன்னு நமக்கு தெரியல. யாரோட சொத்துன்னு யாருக்குமே தெரியல. அது அப்படியே கிடக்கு, ஆதரவே இல்லாமல் கிடக்கிறது. அது ஒரு நாள் நெருப்பு பிடிச்சிட்டு பத்திண்டு எரியிறதுன்னு வச்சுக்கோங்க. அந்த வாசலில் போகிறவன் நம்ம என்ன நினைப்போம், ஐயோ அந்த கதவையாவது கொஞ்சம் பேத்துன்னு வந்துட்டோன்னா அது விலை மதிப்பில்லாதான் இருக்கும். அது மாதிரி யார் என்னன்னே தெரியல, யார் சொத்துன்னு தெரியல, நமக்கு ஏதாவது கிடைக்காதா, உள்ளே போய் பார்க்கத்தான் பார்ப்போமேன்னு ஜாகிரதையாக போயிட்டு வருவோன்னு உள்ளே போய் ஏதாவது கிடைக்கிறதான்னு எரிகிற வீட்டில் தேடுறதுன்னு உண்டோ இல்லையோ. அதை போல அகங்காரத்தால் ராவணன் மொத்தமாக எரிந்து கொண்டிருக்கிறான். அவனுக்குள்ள ஏதாவது நன்மை இருக்குமான்னு தேடுறா போல உபதேசம் பண்ணுறா இவாள்லாம். ஏதாவது நன்மை இருக்காதா, அதை பிடிச்சிட்டு இவனை தேற்றி விட முடியாதா அப்படின்ட்டு தாயார் உபதேசம் பண்ணுகிறாள், விபீஷணன் உபதேசம் பண்ணுகிறான். கேட்கறதா இல்லை ராவணன். அதனால் இங்கேருந்து அங்கே போ, கதை எடுத்துன்னு வந்துட்டான். கதை எதுக்குன்னு பெரிய கேள்வி வந்தது. வியாக்கியான சக்கரவர்த்தி அபயப்பிரத ராஜர் பெரியவாச்சான் பிள்ளை ரொம்ப ஆச்சரியமான அர்த்தம் காட்டுகிறார்.
பெரியவாச்சான் பிள்ளை பற்றி நிச்சயமாக ஒரு வார்த்தை சொல்ல வேண்டும். ஸ்ரீராமாயணத்திலே அவர் ஆழ அமிழ்ந்தார் போல இன்னொருத்தர் ஆழ அமிழவில்லைன்னு உறுதியாக சொல்லலாம். வால்மீகி ராமாயணத்தை கரைத்து குடித்தவர்னு சொல்லத்தக்க பெருமை ஒருவருக்கு உண்டுன்னு சொன்னால் அது அவருக்குத்தான் உண்டு. அப்பைய தீட்சிதர்னு நினைவு. அவர் இடத்துல போய் சில பேர் காட்டலாம், நீங்கள் எதனா ராமாயணத்துக்கு ஏதாவது செய்யக்கூடாதா, விசேஷமாக ஏதாவது பண்ணலாமேனால் அவர் சொல்லிட்டாராம், சோழியன் இருக்காரே அந்த சோழியன் பிழிந்த சக்கையில் எறும்பு புகுற வழியேதுன்னார் அவர். பெரியவாச்சான் பிள்ளை ஸ்ரீராமாயணமாகிற கரும்பை நன்னா சக்கையாக பிழிஞ்சு தூக்கி போட்டுட்டார். அதில் எறும்புக்கெல்லாம் இனிமேல் வேலையே இல்லைன்னார், ஒன்றுமே இருக்காதுன்னு விட்டார். அந்த அளவுக்கு ஸ்ரீராமாயணத்தை கசக்கி பிழிந்து அபூர்வமான அர்த்தங்களை நமக்கு கொடுத்த பெருந்தகை பெரியவாச்சான் பிள்ளை. அவர் ரொம்ப அழகான அர்த்தம் சொல்கிறார். கதையை தூக்கின்னு வந்தால் எதுக்கு கதை, கையை கூப்பின்னு தானே வரணும். இப்போ ஆரம்பத்துலேருந்து ஆக்கின் சன்யம் அனன்ய கதித்துவம் தாளும் தடக்கையும் கூப்பி இதெல்லாம் சொன்னேனே. கதை எடுத்துகிட்டு யாராவது போவாளா, நீ பழம் வாங்கிட்டு போகலன்னா கூட பரவாயில்ல, கையில் அப்படி துப்பாக்கியை வச்சுட்டு கோயிலுக்குள்ளே போகணுன்னா உடனே ஓடி வந்துடுவாளோ இல்லையோ, நம்மளை பிடிச்சின்னு போகிறதுக்குன்னு ஓடி வந்துட போகிறா. ஐயோ எல்லாரும் பயப்படுவாளோ இல்லையோ. இப்போ கையில் கதை எடுத்துகிட்டு, அந்த நாளில் துப்பாக்கி கதை கத்தி இதெல்லாம் தானே. அப்போ கதை எடுத்துகிட்டு பெருமாள்கிட்ட எதுக்கு போவானேன்னால் பெரியவாச்சான் பிள்ளை அழகாக சொன்னார், விபீஷணன் பெரிய ஆதரவாளர்கள் திரளை கூட்டுண்டு போகணுன்னு ஆசைப்பட்டான். அவன் என்ன நினச்சிட்டு இருந்தான், இந்த ராவணன் இந்திரஜித்து கும்பகரணன் இந்த 3-4 டிக்கெட்டை விட்டால் மீதி இந்த 4 டிக்கெட்டை விட்டால் மீதி எல்லாம் நம்மளோட வரும்னு நினச்சிட்டு இருந்தான். கடைசியில் 4 டிக்கெட்டு தான் அவனோட வந்தது, மீதி எல்லாம் அங்கேயே நின்றுடுத்து. அவன் வெறுப்பினுடைய உச்சத்தை அடைந்தான். பெரிய கோபம், என்னது இது, இந்த ஜனங்களுக்கெல்லாம் புத்தியே கிடையாதா, எவ்வளோ பட்டாலும் தெரியாதான்னு அவன் அத்தனை வேதனைப்பட்டான். அதனால் என்ன பண்ணிட்டான், அவன் இந்த கதை ஓரமாக சாட்சி வச்சுருந்தா பாருங்க, அதுங்கிட்ட போனான். கதையை நான் ராமன்கிட்ட போகிறேன், நீயாவது வந்து தொலைறியா வரியா நீயாவதுன்னு கேட்டான். அது பதில் சொல்லுமா? அது அச்சேதனம், பதில் சொல்ல போகிறது கிடையாது. அறிவற்ற ஜட பொருள், வாயே திறக்கலை. ஆனால் அப்பிரதிசித்தம் அனுமதம் பவதின்னுவா. மௌனம் சம்மதத்திற்கு அறிகுறி. கேட்டிருக்கீங்களோ இல்லையோ? இப்போ நான் இவரை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லிட்டு இருந்தேன், நாளைக்கு பண்ணிடலாமான்னு கேட்டேன். அவர் அப்படியே நின்றுட்டு இருந்தார், தலையும் பெருசாக அசைக்கலை. அவர் சாதாரணமாகவே தலையாடும் போல் இருக்கு, அது எனக்கு தெரியல. அவர் இப்படி நின்றுட்டு இருந்தார், ஒன்றுமே பேசலை. நான் அடுத்த நாள் வந்து பண்ணுறச்சு அவர் வந்து இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு நான் என்ன சொல்லுவேன், சுவாமி நேற்று என்னமோ வாய் மூடி நின்றுட்டு இருந்தீர், பூம்பும் மாடு மாதிரி தலையாட்டின்னு இருந்தீர், ஒரு வார்த்தை சொல்லுவேன் நான். அவர் சுவாமி எனக்கு 30 வருஷமாக ஆடிட்டு இருக்கேன், என் தலைக்கு என்னைக்கு கல்யாணம் ஆச்சோ அன்னிலேருந்து ஆடிட்டு இருக்கு சுவாமி, இதெல்லாம் உம்ம பிரச்சனையா, அதெல்லாம் நீ கேட்கக்கூடாது. அப்போ நான் அடுத்தது என்ன அஸ்திரத்தை போடுவேன், நேற்று வாய் மூடின்னு இருந்தீரா இல்லையான்னு கேட்பேன். நேற்று நான் சொல்கிறச்சே நீர் வாய் மூடின்னு இருந்தீர், வாய் மூடின்னு இருந்தால் நீர் அப்படியே பண்ணணுமான்னா, ஆமாம் சுவாமி வாய் மூடின்னு இருந்தால் நீர் ஆதரவுன்னு தான் நான் எடுத்துப்பேன், நீர் அப்போவே விரோதம் இருந்தால் சொல்ல வேண்டியது தானே. அப்போ மௌனம் சம்மதத்திற்கு அறிகுறி. கதையை பார்த்து நீ வரியான்னு கேட்டானு இல்லையோ, அது வரலேன்னு சொல்லலை, வரேன்னு கூட தான் சொல்லலைன்னா அது விஷயம் கிடையாது சுவாமி, வரலேன்னு சொல்லலையோ இல்லையோ, அப்போ வரேன்னு தான் அர்த்தம், அதனால தூக்கின்னு வந்துட்டான்னார். அதனால் கதையோடு இல்லைன்னா பாருங்கள், இப்போ கதையோடு வந்ததுக்கு என்ன சமாதானம் சொல்கிறது? இப்போ ஏன் வந்தால் இங்கே யாரும் கதை கொடுக்க போகிறது இல்லையா, இல்லை அது பின்னாடி இருக்கிற கையிலையாவது கொடுத்து வச்சுக்கூடாது, கொஞ்சம் நேரம் வச்சுக்கோப்பா நான் கை கூப்பிட்டு வாங்கிக்கிறேன்னு சொல்ல முடியும். அது வச்சுட்டே தான் கையை கூப்பிட்றான்னா அதற்கும் ராமனுடைய அனுகிரகம் கிடைக்கட்டும்னு அவனுக்கு ஒரு அபிப்பிராயம் இருந்திருக்கு. ஏன்னா தயிர்த்தாழிக்கு கூட மோட்சம் கொடுத்துருக்காரு பெருமாள். பிள்ளை பெருமாள் ஐயங்கார் பாடுறார், அந்த ததிபாண்டன் அவனுடைய தயிர்த்தாழி அது என்ன கையை கூப்பித்தா, உன் திருநாமங்களை சொல்லித்தா, உன் கோயிலுக்கு வந்துதா, விழுந்து சேவிச்சுதா, நீ அதுக்கு கூட மோட்சம் கொடுத்துருக்கியே. பெருமாள் சொன்னார், இப்போ அதுக்கு என்னன்னார், நல்லதாச்சு நீ அதுக்கு மோட்சம் கொடுத்தது, ஏன்னா கை கூப்பாதே, உன்னை சிந்திக்காத, உன் பெயர் சொல்லாத, உன் கோயிலுக்கு வாராதே, உன்னை விழுந்து வணங்காத, அதுக்கே கிடச்சிருக்குன்னா இது அத்தனையும் பண்ணியிருக்கேன்னு பார்த்தாவது எனக்கு கொடுத்துருவுங்கிறார். நான் கோயிலுக்கு வந்திருக்கேன், கையை கூப்பியிருக்கேன், ஸ்தோத்திரம் பண்ணி, மோட்சத்துக்காக நான் எதையுமே பண்ணலை, நீ தான் சாதனங்கிறதுல உறுதியாக இருக்கேன். ஆனால் ஒருவேளை நீ சாதனத்தை தேடினாயாகில் நீயே பார்த்து இதெல்லாம் இருக்கிறதா பார்த்து இதெல்லாம் நான் செஞ்சதா நினச்சின்னு நீயா கொடுத்துக்கோ அப்படின்னு அவரை பார்த்து வார்த்தை சொல்கிறார் இல்லையோ. அதை போல் இங்கே விபீஷணன் கதையோடு வந்தான்ங்கிறது சரித்திரம். வந்த பிற்பாடு பெரிய ஆலோசனை கூட்டம் ரொம்ப ஆச்சரியமாக நடந்தது. அது எங்கனம் நடந்தது, என்னென்ன விஷயங்கள் பேசப்பட்டதுங்கிறதே நாளை